முதற்றே உலகு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. நான் கனிதா உதயகுமார். இன்னும் ஒரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று டிசம்பர் மாதம் 28 செவ்வாய்க்கிழமை. டொரண்டோ நேரம் 9:02 PM. டொரண்டோ வெதர் 2 டிகிரி செல்சியஸாக உணரப்படுகின்றது. எங்களுடைய நிகழ்ச்சியில் இன்று இடம்பெற இருக்கின்ற விடயங்களை பார்க்கலாம். முதலாவது டாப் தி இயர் செக்மெண்ட். இதில் பார்க்க இருப்பது குபெக்கில் கோவிட் நிலைமை எப்படி இருக்கின்றது என்று பார்க்க போகின்றோம். அதைத் தொடர்ந்து குபெக்கை பொறுத்த வரைக்கும் அங்கு சில ரூல்ஸ் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதாவது கோவிட் தொற்றுடன் சில சுகாதார பணியாளர்கள் சேவையாற்றலாம் என்று. இதை பற்றியும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதன் பிறகு அல்பர்டா முதல்வர் இன்று கோவிட் அப்டேட்ஸ் வெளியிட்டிருக்கின்றார். அதை பற்றியும் மேலதிகமாக பார்க்க இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து வழக்கம் போலவே கனேடிய செய்திகள், கலையரங்கம், நாளை நிலவும் கால்நிலை, நாணய மாற்று வீதம் என்னும் பல செய்திகள் எங்களுடைய நிகழ்ச்சியில் இன்று இடம்பெற இருக்கின்றது. இப்போது நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதலாவது பார்க்க இருப்பது குபெக்கில் எப்படி கோவிட் நிலைமை இருக்கின்றது என்பதை பற்றித்தான். குபெக்கை பொறுத்த வரைக்கும் இன்று 18,833 புதிய கோவிட் தொற்றுக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அத்துடன் 15 புதிய இறப்புகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இன்று செவ்வாய்க்கிழமை. மொத்தமாக குபெக்கை பொறுத்த வரைக்கும் 11,692 இறப்புகள் குபெக்கில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது கோவிட் ஸ்டார்ட் பண்ணின பீரியட்ல இருந்து. குபெக்கில் இப்போது பாசிட்டிவிட்டி ரேட் 26.8% இருக்கின்றது. அண்ட் ஹாஸ்பிட்டலில் மொத்தமாக 702 நபர்கள் இருக்கின்றார்கள். அதில் 115 பேர் இப்போது ஐசியூவில் இருக்கின்றார்கள் என்றும் வெளியிடப்பட்டிருந்தது. குபெக்கை பொறுத்த வரைக்கும் 89% 5 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய முதலாவது தடுப்பூசியை பெற்றிருக்கின்றார்கள். அதே மாதிரி 82% 2 தடுப்பூசிகளையும் பெற்றிருக்கின்றார்கள். அத்துடன் 13% 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அவர்களது 3வது தடுப்பூசிகளை பெற்றிருக்கின்றார்கள் என்பதும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதைத் தொடர்ந்து குபெக்கில் இப்போது யார் 3வது தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று பார்த்தோம் என்றால் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மட்டும்தான் இப்போது பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆனால் ஜனவரி மாதம் அடுத்த வருடம் 2022 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதற்கான சான்ஸ் ஜனவரியில் ஓபன் பண்ணப்படும் என்றும் குபெக் ஹெல்த் மினிஸ்டர் தெரிவித்திருக்கின்றார். எப்போது 60 வயதிற்கு கீழ்ப்பட்டவர்கள் தங்களுடைய 3வது தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு டைம் டேபிள் மாதிரி வெளியிட்டிருந்தவர்கள். ஜனவரி 4ஆம் தேதி 55 வயதிலிருந்து 59 வயதுக்குட்பட்டவர்கள் 3வது தடுப்பூசிகளுக்கான புக்கிங்கை பண்ணலாம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அதே மாதிரி ஜனவரி 6ஆம் தேதி 50 வயதிலிருந்து 54 வயதுக்குட்பட்டவர்கள் 3வது தடுப்பூசிகளுக்கு புக் பண்ணலாம்.
ஜனவரி 10ஆம் தேதி 45 49 வயதுக்குட்பட்டவர்கள் புக் பண்ணலாம். ஜனவரி 12ஆம் தேதி 40 44 வயதுக்குட்பட்டவர்கள் 3வது தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள கூடிய நிலைமை ஏற்படும். அதே மாதிரி ஜனவரி 14ஆம் தேதி 35 39 வயதுக்குட்பட்டவர்கள், ஜனவரி 17ஆம் தேதி 30 34 வயதுக்கு உட்பட்டவர்கள், ஜனவரி 19ஆம் தேதி 25 29 வயதுக்குட்பட்டவர்கள், ஜனவரி 21ஆம் தேதி 18 வயதிலிருந்து 24 வயதுக்குட்பட்டவர்கள் தங்களுடைய 3வது தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதற்கு புக்கிங் பண்ணலாம் ஆன்லைன் வெப்சைட்ல என்று இன்று ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் டூபே தெரிவித்திருக்கின்றார். நாளை கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் ஒர்க்கர்ஸுக்கு 3வது தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை புக்கிங் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கின்றது நாளைக்கு. ஸோ இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் நாளைக்கு அவர்களுடைய 3வது தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று பார்த்தோம் என்றால், பிரைவேட் செக்டரில் வேலை செய்கிற அனைத்து ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸும் 3வது தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி பாடசாலைகளில் வேலை செய்கிற அனைத்து ஸ்டாஃப் ஒர்க்கர்ஸும் 3வது தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பப்ளிக் செக்யூரிட்டி ஒர்க்கர்ஸ், ஃபயர் ஒர்க்கர்ஸ், போலீஸ் போன்றவர்களும் தங்களுடைய 3வது தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நாளை தொடக்கம். அதே மாதிரி கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன்ஸில் ஹெல்த் அண்ட் சோஷியல் சர்வீஸ் செக்டர்ஸில் வேலை செய்பவர்களும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அவர்களது 3வது தடுப்பூசியை. அண்ட் அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் 3வது தடுப்பூசியை நாளை வெனஸ்டே தொடக்கம். எல்லோருக்குமே தெரியும், குபெக்கில் மட்டுமில்ல கனடா வைடாவே வேர்ல்டு வைடாவே கோவிட் வந்து அதிவேகமாக பரவிக்கொண்டு வருகின்றது. ஏனென்றால் ஒமிக்ரான் வேரியன்ட் காரணமாக. ஸோ இந்த சுச்சுவேஷனை எல்லா ஹெல்த் கேர் செட்டிங்கும் வந்து ஃபேஸ் பண்ணுறது ஹார்டாக இருக்கும். அண்ட் இப்போ குபெக்கை பொறுத்த வரைக்கும் கோவிட்டால் பாதிக்கப்பட்ட ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் 7000 பேர் வேலை செய்யாமல் இருக்கின்றார்கள் கோவிட்டால் பாதிக்கப்பட்டதால். நெக்ஸ்ட் ஃபியூ டேஸில் இன்னும் சில நாட்களில் 10,000க்கு கிட்ட ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் வந்து வேலை செய்யக்கூடிய நிலைமை இருக்காது, ஏனென்றால் கோவிட்டால் பாதிக்கப்படுவார்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளது. ஸோ இதன் காரணமாக குபெக்கில் புதிய ஒரு சட்டத்திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஸோ இது என்னவாக இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால், சில கண்டிஷனுக்கு கீழே கோவிட்டால் பாதிக்கப்பட்ட ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ முதலாவது கண்டிஷன் என்னவாக இருக்கின்றது என்றால், கோவிட் வைரஸுக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு சிம்டம்ஸ் இல்லை. அண்ட் கோவிட் டெஸ்ட் எடுக்கும் போது, கோவிட் சோதனை எடுத்துக்கொள்ளும் போது அவர்கள் நெகட்டிவாக டெஸ்ட் பண்ணியிருந்தார்கள் என்றால் அவர்கள் தனிமைப்படுத்தாமல் வேலை செய்யலாம் என்று ஒரு ரூல் இருக்கின்றது. அடுத்தது, கோவிட்டால் பாதிக்கப்பட்டு கோவிட் சோதனை எடுத்த போது பாசிட்டிவ் என்று ரிசல்ட்ஸ் வந்த பிறகு அவர்கள் வந்து 14 நாட்கள் தனிமைப்படுத்த வேண்டும் என்றால் அரைவாசி நாட்கள், ஸோ குறைவான நாட்கள் தனிமைப்படுத்திய பிறகு அவர்கள் வந்து வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். அவ்வளவு சீரியஸான சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாட்டிக்கு அவர்கள் வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த சட்டத்திட்டங்கள் குபெக்கை பொறுத்த வரைக்கும் வந்திருக்கின்றது. ஏனென்று பார்த்தோம் என்றால், ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் வந்து மிகவும் முக்கியமானவர்கள் என்றே சொல்ல வேண்டும் கோவிட் நிலைமையை வந்து கட்டுப்படுத்துவதற்கு. அண்ட் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் தேவையான ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் இல்லாத ஒரு காரணத்தால் நிறைய விடயங்கள் தாமதிக்கப்பட்டு வருகின்றது. ஸோ இந்த தாமதத்தை குறைப்பதற்காகவும் தேவைப்படுகின்ற ஹெல்த் கேர் சேவைகளை தேவைப்படுகின்ற சரியான நேரத்தில் கொடுப்பதற்காகவும் இப்படிப்பட்ட ஒரு சட்டம் வந்திருக்கின்றது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ இதை பற்றி குபெக் ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் டூபே எங்களுடன் இன்று தெரிவித்த விடயங்களை பார்க்கலாம். Continue limit hospitalization. We are implementing 2 new measures. First, we change paradigm for healthcare workers, and second, we add new groups for the 3rd dose. We met the new union in the last days and again this morning to put in place measures for health workers. Omicron's contagion is so exponential that a huge number of personnel have to be withdrawn, and that poses a risk to the network capacity to treat Quebecers. It forced us to make a paradigm shift. In previous waves, we wanted to identify and remove at-risk employees as quickly as possible. With the current level of vaccination,
we have to do otherwise. We have no choice. In consultation with public health, the clinical direction of the ministry, and the NSPQ, we made the decision that under certain conditions, positive staff will be able to continue working according to a list of priority and risk management. It affects all essential workers, not just healthcare workers, and we'll provide information in the coming days. Now on the third dose, for tomorrow we will expand the new groups, private health workers and other health workers, such as palliative care, health, social, economy enterprise, school staff, community health and social services organization, public security, MAPAC inspectors, and slaughterhouse staff. Subsequently, it will be the turn of the general population and 18 to 59 years old from January 4th. We will open the appointment in the group of 5 years, which bring us until January 21st. We will publish the calendars in the coming hours. We continue to monitor the situation closely and will be back to you with additional measures if needed, as the experts have new information on Omicron. Well, thanks for the question. We're looking at everything. I think one of my colleagues, Daniel Desharnais, is looking at Red Cross. I think we can have probably very quickly, hopefully, and Daniel, maybe you can answer that. I think over 300 that could come, I would say fairly quickly. We just want to make sure that we have the right services, especially in CHSLD. That's important to us. But we're looking at all the measures. I think, as we discussed with the union this morning, is that our attraction and retention program that we had announced, remember, back at the end of September, beginning of October, has been a little bit in that smoke of all those fourth and fifth wave in the last few weeks. We had to reiterate to the union this morning how important that is for us to help us convince additional people to come back. The measures, especially the long-term measures, you know, the $15,000 up to $18,000 has been extended to a deadline of March as opposed to December, because we want to have additional people. So we're looking at everything right now, every day. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. Welcome back. Good evening, Canada நிகழ்ச்சியின் sponsor, Columbia Groups. Toronto time 9:14 p.m. and Toronto weather 2 degrees Celsius ஆக உணரப்படுகின்றது. Quebec Health Minister Christine Dubé Quebec situation பற்றி குறிப்பிட்ட விடயங்களைத்தான் இப்போது பார்த்தோம். அவர் சொல்லியிருந்தார், இந்த புதிய ஒரு திட்டம் என்னத்துக்காக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்றால், சுகாதார சேவைகள் அனைத்தும் தேவைப்பட்ட நேரத்தில் சரியான நேரத்தில் குபெக்கில் வசிப்பவர்களுக்கு போய் சேர்வதற்காகத்தான் இந்த திட்டத்தை கொண்டு வரப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருந்தார். ஸோ இந்த திட்டம் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் தான் யூஸ் பண்ணப்படும் என்றும் தெரிவித்திருந்தார் குபெக் ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் டூபே.
இதைத் தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருப்பது அல்பர்டாவில் எப்படி கோவிட் சிச்சுவேஷன் இருக்கின்றது என்பதைத்தான் பார்க்க இருக்கின்றோம். அல்பர்டா கோவிட் சிச்சுவேஷன் பற்றி அல்பர்டா முதல்வர் இன்று வெளியிட்ட தகவல்களை இப்போது பார்க்கலாம். Let me begin by thanking all of our dedicated healthcare workers and first responders who have been working throughout the holidays, many pulling 24-hour shifts, and thanking all who support them and their families and in the background. Many of these folks missed out on Christmas dinner with their families because they were busy looking after Albertans and caring for them at a critical time in our healthcare system. Let me add just as a note, I know that at Christmas time, many folks from the Muslim, Jewish, Hindu, Sikh, and other communities step up to take extra shifts for some of their Christian colleagues who are observing their Christmas traditions. And I want to say a special shout out and a word of gratitude to them for what they've done. These are just some of the ways that the many sacrifices that these folks have made for Albertans throughout the pandemic. And my respect and appreciation for all of our healthcare workers goes out to each and every one of them. I also want to recognize the many Albertans who followed the rules and kept their gatherings small over the past week or so. Hard as it may have been to challenge our well-established plans, especially after missing out on traditional Christmas last year, I believe it will have made a difference. Even if it may be challenging to see that difference in the current rising case numbers that we have been seeing, the reality is that every little bit helps to limit the spread. And I want to thank people who have made sacrifices to do so during these holidays. By reducing the number of in-person social contacts that you have, you're helping to break the chains of transmission. And this is more important than ever, given how extremely transmissible the Omicron variant is. Alberta Health Surveillance Team is going to finalize exact numbers for the last several days, and they'll be posted online tomorrow. Dr. Hinshaw will provide some ballpark estimates in just a moment. But today I can share with you the approximate number of cases confirmed over the last 24 hours, which is about 1,400 identified from around 6,500 tests. That puts our positivity rate at approximately 22% province-wide. I know it's much higher in Calgary, and that is 100% higher than just a week ago and 450% higher than the 4% average positivity rate that we saw through much of December. These preliminary numbers illustrate how quickly the Omicron variant of COVID-19 is spreading. And we see that right across Canada and around the world. I just saw headlines about 180,000 cases reported yesterday in France and over 100,000 in England. While this is not the news that any of us hoped we would get to start a new year, we are in a better position today than we were at the start of any previous wave of COVID. For one thing, nearly 90% of Albertans aged 12 and older have received at least one dose of vaccine, 85% a second dose, and the number receiving third doses continues to grow by the hour. Legal services, professional cooperation, traffic tickets, landlord, tenant board தொடர்பான விடயங்கள், employment law, small claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 647-390-8969 சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் தர்ஷினி லீகல் சர்வீசஸ். மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி பாக்ஸிங் வீக் சேல் டிசம்பர் 15 தொடக்கம் ஜனவரி 2 வரை ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில் புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன் உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் பாக்ஸிங் வீக் சேல் 416-669-1214 www.mayaspurniture.com
mayasfurniture.ca. Welcome back. Good evening, Canada நிகழ்ச்சியின் sponsor Columbia Groups. Toronto time 9:20 p.m. and இப்போது Toronto weather 2 degrees Celsius ஆக உணரப்படுகின்றது. மாயாஸ் ஃபர்னிச்சரில் இப்போது பாக்ஸிங் வீக் சேல் இடம்பெற்று வருகின்றது. உங்களுக்கு தேவையான தளபாடங்களை ஃபர்னிச்சர்ஸை குறைந்த விலையில் தரமான சிறந்த மாடர்ன் லுக்கிங்கான ஃபர்னிச்சர்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஜனவரி 2ஆம் தேதி மட்டும் இந்த பாக்ஸிங் வீக் சேல் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ ஜனவரி 2க்குள்ளே உங்களுக்கு தேவையான தளபாடங்களை இங்கு சென்று பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கு நீங்கள் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் செட் எல்லாவற்றையும் குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் நாங்கள் இப்போது பார்த்து வந்தோம் அல்பர்டா முதல்வர் கோவிட் சிச்சுவேஷன் பற்றி எங்களுடன் பகிர்ந்து கொண்ட விடயங்களை. இவர் முதலாவதாக அனைத்து ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸுக்கும் நன்றிகளை தெரிவித்திருந்தார். அது மட்டுமில்லாமல் அவர் குறிப்பிட்டிருந்தார், எவ்வளவு உங்களால் முடியுமோ அவ்வளோத்துக்கு இன்பர்சன் கான்டாக்டை அவாய்ட் பண்ணுங்கோ, இல்லாட்டிக்கு அதை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்க, குறைத்துக் கொள்ளுங்கோ என்று கேட்டிருந்தார். அல்பர்டாவை பொறுத்த வரைக்கும் இப்போது அங்கு பாசிட்டிவிட்டி ரேட் வந்து 22% 22% இருக்கின்றது. இது வந்து போன கிழமைகளுடனும் மாதங்களுடன் கம்பேர் பண்ணும்போது நிறையவே அதிகரித்திருக்கின்றது. காரணம் என்னவென்றால் அதிவேகமாக பரவிக்கொண்டிருக்கும் ஒமிக்ரான் காரணமாகத்தான் பாசிட்டிவிட்டி ரேட்டும் அதிகரித்து கொண்டிருக்கின்றது என்பதையும் அல்பர்டா முதல்வர் எங்களுக்கு தெரிவித்திருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அகேன் நீங்கள் வந்து ஹாலிடே சீசனில் இருக்கும்போது ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணுறது ஜெனரல். பட் நீங்கள் மீட் பண்ணும்போது வேக்சின்ஸ் போட்டவர்களுடன் மீட் பண்ணுறது முக்கியம். அது மட்டும் இல்லாமல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, மாஸ்க் இன்டோர்ஸில் வந்து மாஸ்க் போட்டுக்கொள்வது, இவை போன்ற ஹெல்த் கைட்லைன்ஸ் எல்லாவற்றையும் இப்போதும் ஃபாலோ பண்ண வேண்டியது மிகவும் ஒரு முக்கியமான விடயம். கோவிட்டை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்கு என்பதும் தெரிவிக்கப்பட்டிருந்த ஒரு விடயம். இதையடுத்து நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருப்பது கோவிட் சம்பந்தமான விடயங்களை தான் பார்க்க போகின்றோம் எங்களுடைய நிகழ்ச்சியில். அண்ட் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டு வருகின்றது ஒமிக்ரான் வேரியண்ட் வந்து அதிவேகமாக பரவிக்கொண்டு வருகின்ற ஒரு காரணத்தால் என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். ஸோ ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது எங்கு என்று பார்த்தோம் என்றால் லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸில். பராமரிப்பு இல்லங்கள் தான் கோவிட் சிச்சுவேஷனை கோவிட் ஸ்டார்ட் பண்ணல இருந்து மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு இடம் என்றால் பராமரிப்பு இல்லங்கள் தான். ஸோ இங்கே தான் நிறைய இறப்புகள் வந்து இடம்பெற்றது. அண்ட் கோவிட் கேசஸும் நிறையவே கோவிட் கோவிட் வந்து தொடங்கிய இந்த காலகட்டத்தில் இடம்பெற்றது. ஸோ அண்ட் லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸில் வசிப்பவர்கள் வந்து பாதிக்கப்படக்கூடியவர்கள், இரண்டாவர்கள், முதியவர்கள் தான் அங்கே இருக்கின்றார்கள். ஸோ இதன் காரணமாக லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸை எவ்வளவு சேஃபாக வைத்திருக்க முடியுமோ அவ்வளோ சேஃபாக வைத்திருக்க வேண்டும். இதன் காரணமாக ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அது என்னவென்றால் பொது வருகைகள் அனைத்தும் அனுமதிக்கப்படாது டிசம்பர் 30ஆம் தேதி தொடக்கம். ஸோ ஜெனரல் விசிட்ஸ் ஒன்றுமே நீங்கள் வந்து லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸுக்கு உங்களுடைய அங்கே வசிக்கும் முதியவர்களை பார்க்க வந்து போக முடியாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் டிசம்பர் 30ஆம் தேதி தொடக்கம். ஆனால் கேர் கிவர்ஸ் வந்து போகக்கூடியதாக இருக்கும் லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸுக்குள்ள. அத்துடன் லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸில் வசிப்பவர்கள் வந்து அவுட்டோர்ஸில் சோஷியல் கேதரிங் போன்ற விடயங்களுக்கு வெளியில் போக முடியாது. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு ரூல்ஸும் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கின்றது பராமரிப்பு இல்லங்களில் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதை பற்றி லாங் டேர்ம் கேர் மினிஸ்டர் ராட் பிலிப்ஸ் வந்து சொல்லும்போது சொல்லியிருந்தார், முக்கியமான ஒரு காரணம் ஏன் கோவிட் தொற்றுக்கள் பரவிக்கொண்டிருக்கின்றது பராமரிப்பு இல்லங்களில் என்று பார்த்தோம் என்றால் கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் என்று சொல்லுகின்றார்கள். ஸோ கூட்டமாக நிறைய பேர் கூடுவதன் காரணமாகத்தான் கோவிட் கேசஸ் அதிகரித்து கொண்டு வருகின்றது என்று லாங் டேர்ம் கேர் மினிஸ்டர் ராட் பிலிப்ஸ் வந்து இன்று தெரிவித்திருந்தார். அண்ட் ஒன்டாரியோவை பொறுத்த வரைக்கும் இங்கு 41 லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸில் வந்து அவுட் பிரேக் நடைபெற்றிருக்கின்றது. அண்ட் இதனால் வந்து இந்த அவுட் பிரேக்கின் மூலமாக 93 லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸில் வசிப்பவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸில் வேலை செய்யும் 161 ஸ்டாஃப் வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கோவிட்டால் என்றும்
என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸில் எவ்வளவு பேர் வேக்சின்ஸை பெற்றிருக்கின்றார்கள் என்று பார்த்தோம் என்றால் அங்கு வசிப்பவர்கள் 84% தங்களுடைய தடுப்பூசிகளை பெற்றிருக்கின்றார்கள், 3வது தடுப்பூசியை பெற்றிருக்கின்றார்கள். அதே மாதிரி 43% அங்கு வேலை செய்பவர்கள் தங்களுடைய 3வது தடுப்பூசிகளை பெற்றிருக்கின்றார்கள் என்று வெளிவந்துள்ளது. இதைத் தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருப்பது பாடசாலைகள் பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம். எல்லா கிட்ஸுமே வந்து இப்போ கிறிஸ்மஸ் பிரேக் ஹாலிடே சீசன், ஸோ எல்லோருமே வீடுகள் என்ஜாய் பண்ணி கொண்டிருப்பார்கள். ஸோ பாடசாலை வந்து ஜனவரி 3 ஆரம்பமாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு கேள்வி எழும், ஒமிக்ரான் வந்து அதிவேகமாக பரவிக்கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் காரணத்தால் பாடசாலைகள் வந்து மீண்டும் இன்பர்சனுக்கு பிள்ளைகள் போய் படிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி வரும். ஸோ இதை பற்றி பிரீமியர் டக்ஃபோர்டுக்கு இன்று கேள்வி எழுப்பப்பட்டது. ஸோ இதற்கு அவர் கூறிய பதில் என்னவென்றால், பிரீமியர் டக்ஃபோர்ட் அவருடைய கேபினட்டோட வருகின்ற நாட்களில் மீட் பண்ண போகின்றார், சந்திக்க போகின்றார், சந்தித்து தீர்மானம் ஒன்றுக்கு வரப்போவதாகவும் அதற்கு பிறகு என்ன தீர்மானத்துக்கு வந்தார்கள் என்று வெளியிடுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். ஸோ இந்த பிள்ளைகள் வந்து மீண்டும் பாடசாலைகளுக்கு போய் படிப்பார்களா என்ற கேள்விக்கு பதில் வந்து வருகின்ற சில நாட்களில் வெளியிடப்படும் என்று பிரீமியர் டக்ஃபோர்ட் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் பாடசாலைகள் டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்கின்றார்கள், ஜஸ்ட் இன் கேஸ் அவுட் பிரேக் வந்து அதிகரித்து கொண்டு வந்தால் பாடசாலைகளுக்குள் பிள்ளைகள் வந்து படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லாட்டிக்கு வந்து அவர்கள் ஆன்லைனுக்கு வந்து ஈஸியாகவே அடாப்ட் பண்ணுறதுக்கு மாற்றிக்கொள்வதற்கு அவர்களுடைய எல்லா புத்தகங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பி இருக்கின்றார்கள். ஸோ அவர்கள் வந்து இன்பர்சனுக்கு பிள்ளைகள் போகக்கூடிய நிலைமை இல்லாட்டிக்கும் ஆன்லைனில் வந்து ஈஸியாக வந்து அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போது இருக்கின்றது. அண்ட் ஃபால் செமஸ்டரில், ஸோ செப்டம்பர்லேருந்து டிசம்பர் மட்டும் எப்படி கோவிட் கேசஸ் வந்து பாடசாலைகள் இருந்தது என்று பார்த்தோம் என்றால், கோவிட் தொற்றுக்கள் மொத்தமாக 12,000 கோவிட் தொற்றுக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது பாடசாலைகளில் ஒன்டாரியோவில். இந்த தொற்றுக்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லேயும் ஸ்டாஃப்லேயும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக 12,000 தொற்றுக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதும் இன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதைத் தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். ஸ்ரீலங்காவில் இன்று 190 ஸ்ரீலங்கன் ருப்பீஸாக இருக்கின்றது. இந்தியாவில் 60-50 இந்தியன் ருப்பீஸாக இருக்கின்றது. ஸோ மற்ற நாடுகளும் எப்படி நாணய மாற்று வீதம் இருக்கின்றது என்பதை இப்போது பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் டிசம்பர் மாதம் 28 செவ்வாய்க்கிழமை இலங்கை 190 இலங்கை ரூபா, இந்தியா 60.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.78 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.69 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.72 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.08 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.06 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் டிசம்பர் மாதம் 28 செவ்வாய்க்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. வெல்கம் பேக். குட் ஈவினிங் கேனா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். டொரண்டோ வெதர் இப்போது 1 டிகிரி செல்சியஸ். டொரண்டோ நேரம் 9:29 PM. இத்துடன் நாங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து பார்க்க இருப்பது 2022 வரப்போகின்ற ஒன்டாரியோவை பொறுத்த வரைக்கும் வரப்போகின்ற புதிய சட்டங்களை பற்றியும் மாற்றங்களை பற்றியும் தான் பார்க்க போகின்றோம். ஸோ ஒன்டாரியோவை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் 1 மினிமம் வேஜ் வந்து அதிகரிக்க போகின்றது. ஸோ இப்போது இருக்கின்ற மினிமம் வேஜில் இருந்து ஜனவரி மாதம் மினிமம் வேஜ் $15 per hour மாற்றப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இது முதலாவது மாற்றம். அதைத் தொடர்ந்து
நாங்கள் எல்லோருமே ஃபிசிக்கல் கவர்மெண்ட் ஐடிஸை தான் வந்து வாலெட்டுக்குள்ளே வச்சுருப்போம். ஸோ இதை வந்து மாற்றப் போகின்றார்கள். ஸோ இன்னும் ஒரு ப்ரோக்ராம் ஒன்றை லான்ச் பண்ண போகின்றார்கள், டிஜிட்டல் ஐடி ப்ரோக்ராம் என்று. ஸோ இந்த ப்ரோக்ராம் ஒன்டாரியோவில் வசிப்பவர்கள் தங்களுடைய கவர்மெண்ட் ஐடிஸை வந்து ஆன்லைனில் வந்து வைத்திருக்கலாம், அவர்களுடைய எலக்ட்ரானிக் வெர்ஷனில் வந்து வைத்திருக்கலாம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். எப்போது இந்த ப்ரோக்ராம் லான்ச் பண்ணப்படும் என்று ஸ்பெசிஃபிக்காக ஒரு தகவல்களும் எங்களுக்கு தெரிவிக்கவில்லை. பட் ஜனவரி புதிதாக பிறக்க இருக்கின்ற வருடத்தில் 2022 இந்த திட்டம் கொண்டு வரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதைத் தொடர்ந்து எல்லோருமே வேலை செய்யும் அனைவருமே விரும்புகிற ஒரு விடயம் என்றால் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் தான். ஸோ இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸை வந்து கொண்டு வருவதற்காக ஒரு புதிய திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அது என்னவென்று பார்த்தோம் என்றால், ஒன்டாரியோவில் இருக்கின்ற பிஸ்னஸஸ், அந்த பிஸ்னஸஸ் வந்து 25க்கு மேற்பட்ட எம்ப்ளாயீஸ் வந்து அங்கே வேலை செய்தார்கள் என்றால் அவர்கள் அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு விடன் ரூல் வந்து கொண்டு வர வேண்டும். ஸோ இந்த பாலிசியில் வந்து விடன் பாலிசியில் அங்கே வேலை செய்யும் ஒர்க்கருக்கு என்ன மாதிரியான ரைட்ஸ் இருக்கின்றது என்கின்ற விடயமெல்லாம் அவுட்லைன் பண்ணப்படும். ஸோ அகேன் பிஸ்னஸஸ் 25 பேர்களுக்கு மேலே அங்கே வேலை செய்யும் பிஸ்னஸ் வந்து இந்த ஒரு விடன் பாலிசியை வந்து உருவாக்க செய்ய வேண்டும் வருகின்ற 2022 என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒன்டாரியோவை பொறுத்த வரைக்கும் இங்கு ஒரு ரூல் இருக்கின்றது. அது என்னவென்றால் நான் கம்பீட் ரூல்ஸ் என்று. ஸோ இதுவும் முழுதாக தடை செய்யப்படும். ஸோ இந்த ரூல்ஸ் என்னத்துக்காக இப்போது பிளேஸ் பண்ணப்பட்டிருக்குது என்று பார்த்தோம் என்றால், வேலை செய்பவர்கள் வேறொரு புதிய வேலையை வந்து தேடுறதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி, தடை மாதிரி விதிக்கப்பட்டிருக்கின்றது. அண்ட் ஹையர் சேலரிஸோட ஹையர் ஒர்க் பெட்டர் ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து ஒரு வேலை செய்தால் தேட இல்லாது என்ற ஒரு ரூல் வந்து இப்போது இருக்கின்றது ஒன்டாரியோவில். ஸோ இந்த ரூல் வந்து 2022 முழுதாக தடை செய்யப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். ஸோ இதான் வந்து இந்த 4 சேஞ்சஸும் நாங்கள் வந்து ஜனவரி மாதம் 2022 எதிர்பார்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஒன்டாரியோவில். நிகழ்ச்சியில் அடுத்து கலையரங்கம். ஸோ இங்கே வந்து நாங்கள் பார்க்க இருப்பது ஒரு கிட்டார் கவர் சாங் பார்க்க இருக்கின்றோம். ஸோ இதை பாடியவர் இதை வாசித்தவர் நியூயார்க் ராஜா அண்ட் ருஷாந்த். ஸோ இவர்கள் வெளியிட்ட கிட்டார் கவரை இப்போது பார்க்கலாம்.
We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. Welcome back. Good evening Canada நிகழ்ச்சியின் sponsor Columbia Grips. Toronto நேரம் 9:40 p.m. and Toronto weather 1 degree Celsius ஆக உணரப்படுகின்றது. Maya's Furnitures அங்கு சேல் நடந்து கொண்டிருக்கின்றது. பாக்ஸிங் வீக் சேல். உங்களுக்கு தேவையான தளபாடங்களை மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தளபாடங்கள் வேண்ட வேண்டிய நிலைமை இருந்தால் நீங்கள் அங்கு சென்று உங்களுக்கு தேவையான தளபாடங்களை வேண்டிக் கொள்ளலாம். அடுத்து நிகழ்ச்சியில் நாங்கள் செய்திகளுக்குள் போக போகின்றோம். அதற்கு முன் நாங்கள் இப்போது கலையரங்கத்தை பார்த்திருந்தோம். நியூயார்க் ராஜா அண்ட் ருஷாந்த் கிட்டார் ப்ளஸ் பியானோ கார் வந்து எங்களுக்காக வாசித்திருந்தார்கள். இந்த கவரை வந்து நீங்கள் மற்ற பாடல்களையும் நீங்கள் பார்க்க விரும்பினால் யூடியூப்புக்கு சென்று நியூயார்க் ராஜா என்று சர்ச் பண்ணுவதன் மூலமாக இவர்களுடைய மற்றைய யூடியூப் வீடியோஸை பார்த்து மகிழக்கூடியதாக இருக்கும். அடுத்து நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது செய்திகள் தான். ஸோ கோவிட் சிச்சுவேஷன் காரணமாக, கோவிட் நிலைமை காரணமாக மாறி வரும் திட்டங்கள் பற்றியும் மாறி வரும் ரூல்ஸ் பற்றியும் தான் பார்க்க இருக்கின்றோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சிட்டி ஆஃப் வானில் வந்து நிறைய கோவிட் காரணமாக நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கின்றது. ஸோ தற்காலிகமாக இன்பர்சன் ரிக்ரியேஷனல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே மூடப்பட்டிருக்கின்றது. கம்யூனிட்டி சென்டர்ஸில் மூடப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி கம்யூனிட்டி லைப்ரரிஸ் எல்லாம் மூடப்பட இருக்கின்றது. டிசம்பர் மாதம் 30 தொடக்கம் கம்யூனிட்டி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் கம்யூனிட்டி லைப்ரரிஸ் வந்து மூடப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபிட்னஸ் சென்டர்ஸ் அண்ட் ஸ்விம்மிங் பூல்ஸ் எல்லாம் வருகின்ற தேர்ஸ்டே வியாழக்கிழமையுடன் மூடப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். காரணம் அதிகரித்து வரும் கோவிட் கேசஸ் அண்ட் ஸ்டாஃப் ஷார்டேஜ் காரணமாகவும் மூடப்படுகின்றது என்று தெரிவித்திருக்கின்றார்கள். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ஃபிட்னஸ் சென்டர்ஸ்லையோ இல்லாட்டிக்கு ரிக்ரியேஷனல் ப்ரோக்ராம்ஸுக்காக மெம்பர்ஷிப்பை வேண்டியிருந்தீர்கள் என்றால் அது வந்து ஹோல்டில் வந்து பிளேஸ் பண்ணுவார்கள். இல்லாட்டிக்கு உங்களுக்கு வந்து ரீஃபண்ட்ஸை வந்து திருப்பி உங்களுக்கு கொடுப்பார்கள் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். எப்படி இருந்தாலும் ஆனால் இன்டோர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் தான் மோஸ்ட்லி மூடப்படுகின்றது. அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வழமை போலவே தொடரும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஸோ அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ், ஸ்கேட்டிங் ப்ரோக்ராம்ஸ் அது போன்ற விடயங்கள் எல்லாம் கண்டினியூ ஆகும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அதே மாதிரி விர்ச்சுவல் ரிக்ரியேஷனல் அண்ட் லைப்ரரி ப்ரோக்ராம்ஸ் ஆன்லைனில் இருக்கின்ற கிளாஸஸ் எல்லாம் நார்மலாகவே கண்டினியூ ஆகும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். அண்ட் புத்தகங்களை நீங்கள் எடுக்க வேண்டும் என்றால் லைப்ரரிஸில் கர்ப்சைட் பிக்கப் அவைலபிளாக இருக்கின்றது என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அத்தியாவசிய சேவைகள் அனைத்தும் ஸ்டில் வழமை போலவே தொடரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ், வேஸ்ட் கலெக்ஷன் இது போன்ற விடயங்கள் எல்லாம் வழமை போலவே தொடரும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். டொரண்டோ நேரம் 9:43 p.m. நாளை நிலவும் காலநிலை பற்றி இப்போது பார்த்து வரலாம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் டிசம்பர் மாதம் 29 புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிமலை மற்றும் உறைமலைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0 கீழே 4 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 5 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 0 கீழே 6 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 10 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0 கீழே 23 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 25 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 0 கீழே 6 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 8 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில்
டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. வெல்கம் பேக். இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா கிரப்ஸ். குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் அடுத்து பார்க்க இருப்பது கனேடிய செய்திகள். வாசிப்பவர் துஷந்தி குணரட்னம். பார்க்கலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களூடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடாவில் கோவிட் தொற்றின் எண்ணிக்கை 2 மில்லியனை தாண்டியுள்ளது. நேற்று 2 மில்லியன் என்ற தொற்று எண்ணிக்கையை கனடா தாண்டியது. மிகவும் பரவக்கூடிய ஒமிக்ரோன் தீர்வு காரணமாக நாடளாவிய ரீதியில் தொற்றுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. என்னுடன் மொத்த தொற்றுகளின் எண்ணிக்கை 2,68,672 என கனடாவின் சுகாதார சேவைகள் இணையதளம் கூறுகிறது. நாடளாவிய ரீதியில் இன்று வரை 30,206 மரணங்களை சுகாதார சேவைகள் பிரிவுகள் பதிவு செய்தன. இன்று மாத்திரம் கனடாவில் 25,238 கோவிட் தொற்றுகள் பதிவாகின. கியூபெக், ஒன்டாரியோ ஆகிய மாகாணங்களில் தொடர்ந்து அதிக தொற்றுக்களை சுகாதார அதிகாரிகள் பதிவு செய்து வருகின்றனர். கியூபெக் சுகாதார அதிகாரிகள் 12,833 தொற்றுகளையும் 15 புதிய மரணங்களையும் இன்று முறையிட்டனர். ஒன்டாரியோவில் 8,825 தொற்றுகள் பதிவாகின. ஆல்பர்டாவில் 1,400 தொற்றுகள் இன்று பதிவாகின. ஆல்பர்டாவின் இந்த மதிப்பீடுகள் பூர்வாங்க தரவுகளாகும் எனவும் அவை வழக்கமான அறிக்கையிடல் நாளை மீண்டும் தொடங்கப்பட்டவுடன் சரி செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மனிடோபாவில் 825 தொற்றுகள், 5 மரணங்கள். நோவாஸ்கோஷியாவில் 561 தொற்றுகள். நியூ பிரன்ஸ்விக்கில் 306 தொற்றுகள். நியூஃபவுண்ட்லேண்ட் லேப்ரடோரில் 194 தொற்றுகள். சஸ்கச்சுவானில் 162 தொற்றுகள், 2 மரணங்கள். பிரின்ஸ் எட்வர்ட் தீவில் 118 தொற்றுகள் என்று பதிவு செய்யப்பட்டன. ஏனைய மாகாணங்களிலும் பிரதேசங்களிலும் இன்று 100க்கும் குறைந்த தொற்றுகள் பதிவாகின. கோவிட் தொற்றுடன் சில சுகாதார பணியாளர்கள் சேவையாற்ற அனுமதிக்கப்படுவார்கள் என கியூபெக் அரசாங்கம் இன்று அறிவித்தது. சுகாதார அமைச்சர் கிறிஸ்டியன் டுபே இன்று இந்த தகவலை வெளியிட்டார். ஒமிக்ரோன் தெரிப்பினால் தூண்டப்பட்ட தொற்றுகளின் அதிகரிப்பு, மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு ஆகியவற்றை மாகாணம் எதிர்கொண்டுள்ளதால் இந்த முடிவெடுக்கப்படுவதாக அமைச்சர் கூறினார். சுகாதார வலையமைப்பு முழுமையாக செயலிழக்கும் நிலையை தவிர்க்க முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தொற்று காரணமாக கடந்த வாரம் 4,000 சுகாதார பணியாளர்கள் பணிக்கு வரவில்லை எனவும் இன்று இந்த எண்ணிக்கை 7,000 உயர்ந்துள்ளது எனவும் டுபே கூறினார். பணிக்கு வராத சுகாதார ஊழியர்களின் எண்ணிக்கை அடுத்த சில நாட்களில் 10,000-ஐ எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவும் சுகாதார அமைச்சர் டுபே கூறினார். கடுமையான குளிர் எச்சரிக்கைகள் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் பெரும்பாலான பகுதிகளில் தொடர்கின்றன. இன்று பிரிட்டிஷ் கொலம்பியாவின் பெரும்பாலான பகுதிகளுக்கு கடுமையான குளிர் எச்சரிக்கைகள் மீண்டும் வெளியிடப்பட்டன. இன்று காலை நிலவரப்படி 22 பிராந்தியங்கள் கடுமையான குளிர் எச்சரிக்கையின் கீழ் இருந்தன. மாகாணத்தின் 21 இடங்களில் இன்று அதிகுறைந்த குளிர்நிலைகள் பதிவாகியுள்ளன. இந்த வாரம் மாகாணத்தின் சில பகுதிகளில் குளிர்நிலை 0க்கு கீழே 50 பாகை செல்சியஸ் வரை உணரப்படும் என சுற்றுச்சூழல் கனடா குறிப்பிடுகிறது. கடந்த வியாழக்கிழமை மரணமடைந்த டொரண்டோவை சேர்ந்த தமிழ் இளைஞரின் மரணம் குறித்த குற்றச்சாட்டை மற்றொரு தமிழ் இளைஞர் எதிர்கொள்கிறார். 19 வயதான மகிஷன் குகதாசன் என்பவரின் மரணம் குறித்த குற்றச்சாட்டில் 19 வயதான அனோஜ் தர்ஷன் கைது செய்யப்பட்டார். இவர் மீது 2ஆம் நிலை கொலை குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் வெள்ளிக்கிழமை முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவர் மீதான குற்றச்சாட்டு தரமுயர்த்தப்பட்டுள்ளது.
அனோஜ் தர்சன் மீதான குற்றச்சாட்டு முதலாம் நிலை கொலை குற்றச்சாட்டாக தரம் உயர்த்தப்பட்டதுடன் அவருக்கான பிணையும் மறுக்கப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டப்பட்டவர் கொல்லப்பட்டவரை தெரிந்தவர் எனவும் ஒரு வீட்டில் விருந்தில் இருந்து வெளியேறிய பின்னர் அவரை பலமுறை கத்தியால் குத்தியதாகவும் முன்னர் காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர். மகிஷன் குகதாசனின் உடல் பிரேத பரிசோதனை வெள்ளிக்கிழமை நடைபெற்ற போதிலும் அந்த அறிக்கை இதுவரை வெளியாகவில்லை. இந்த நிலையில் அனோஜ் தர்சன் மீதான அடுத்த நீதிமன்ற விசாரணை ஜனவரி மாதம் 6ஆம் தேதிக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இவர் மீதான குற்றச்சாட்டுகள் இதுவரை நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நடைபெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. குட் ஈவினிங் கேரளா நிகழ்ச்சியுடன் இவ்வளவு நேரமாக இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இத்துடன் எங்களுடைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் நாளை 9 மணி தொடக்கம் 10 மணி வரை இடம்பெறும் குட் ஈவினிங் கேரளா. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கனிதா உதயகுமார்.